பூரி சுடும்போது ரொம்ப நேரம் பூரி உப்பியும் ஒரு டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கணுமா? அப்போ இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், 1 கைப்பிடி அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். மிதமான சுடுதண்ணியில் வந்து சுடுதண்ணி வந்து வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பு எடுப்பாக இல்லாமல் நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. வெடிப்பு எடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு உருட்டி மாவு வந்து பூரி நீங்கள் சுடும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹோலாக வந்து அது ஏர் போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு உப்பெல்லாம் வராது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெடிப்பு இல்லாமல் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சுடுதண்ணி வச்சு பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் டைட்டாகவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருட்டும் போது கொஞ்சம் வந்து நல்லா திக்காக வந்து உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா ரொம்ப நேரத்துக்கு உப்பி இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், பூரி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு உப்பி நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.